அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு காரசாரமான மசாலா முட்டை வறுவல் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வீங்க. இது என்னோடய ஸ்டைலில் நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இப்போ நான் முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் தோலை உரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சைடிஷ் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு இந்த முட்டை வறுவல் பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றே போதும். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, இதை வச்சுட்டே சாப்பிட்றலாம். எல்லா முட்டையும் உரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த முட்டையை சுற்றி இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் உள்ளே கரு வரைக்கும் போகும். இல்லைனா மேலேயே நின்றுக்கும். பாருங்கள், நீளமாக உள்ள வரைக்கும் கொஞ்சம் கரு வரைக்கும் போகிற மாதிரி கட் பண்ணணும். அதுக்காக ரொம்ப பிச்சிடாதீங்க. நான் முட்டையை கீறி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் நெருப்பாக நுணுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கூடவே மசாலாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்மளோட முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே கொஞ்சம் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் நம்ம வச்சுருக்கோம்ல ரெடி பண்ணி மசாலா, அந்த மசாலாவை அதில் சேர்த்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ தெறிக்கல பாருங்கள். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கிண்டி விடுங்க. அடுப்பை நீங்கள் இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் மசாலாவை கொட்டும் போதே அப்படி கருகிரும். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டும் போது தான் அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வெந்து வருது பாருங்கள். கொஞ்சம் அடுப்பு கூட இருந்தாலும் மசாலா கருகி போயிடும். பாருங்கள், மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கீறி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துட்றேன். முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சுற்றி கீறி வச்சுருக்கோம்ல, டக்குன்னு முட்டை பிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மசாலா ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, ஒரு 1/4 டம்ளர் போதும். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு நல்லா கரைஞ்சு அந்த மசாலாலாம் முட்டை மேலே உட்காரும். நீங்கள் தண்ணி சேர்க்கலைன்னா அந்த மசாலாவில் மட்டும்தான் உப்பு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர முட்டை மேலெலாம் சேராது. ஆனால் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா வற்றி வருது பாருங்கள் தண்ணி. இந்த தண்ணி நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் அந்த முட்டை மேலே சேர்ந்து வரும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் முதல்ல இருக்கிறத விட எப்படி மசாலா சேர்ந்து வருதுன்னு. அப்பப்போ பொறுமையாக கிண்டி விட்டுக்கோங்க, முட்டை உடையாத மாதிரி. இல்லை உங்களது நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டாலே போதும், நல்லா தனியாக வந்துடும். என்னோடது நான்ஸ்டிக் பேன் இல்லை, சாதாரண பேன் தான். அதனால தான் நான் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இல்லைனா அப்படியே ஒட்டிக்கிறோம்ல. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லாவே மசாலாலாம் சுண்டிருச்சு பாருங்கள். அப்படி எல்லாமே முட்டை மேலேயே ஒட்டிட்டு வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, மசாலா எதுவுமே கீழே ரொம்ப இல்லை பாருங்கள். நல்லா எண்ணெயாக பிரிஞ்சிருச்சு. மசாலா எல்லாம் அழகாக முட்டை மேலே உட்காந்துருச்சு. அவ்வளோதான், இதுதானே கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான மசாலா முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.